அவர் மந்திரிமார்களுக்கு சபையில் கண்ணாக இருக்கிறீங்க தாராளமாக வரலாம்.
ராஜா போய் உட்காந்து வருவாங்களா? என் அக்கா சூப்பர் பிகர். எப்படி இருப்பா? நம்ம அருமையா இருக்கும். எப்படி இருக்கு சொல்லு. அது எனக்கு தெரியுமே. கரண்ட் மாட்டிக்காத செத்து போடுவேன். டேய் சரிண்ணா உங்க வீட்டுக்கு வரேன். டேய் என் வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு நான் வரேன். ஆமா மொத்தம் எடுத்து தண்ணி எடுத்துன்னு வருவா. தண்ணியா? என் அக்கா இப்ப ஒன்னும் பேசிட்டு வரல. வயசு வரல. ஆமா தண்ணி மொக்க வயசு வர்றது என்ன கேட்டாங்களா? தான் நெஞ்சை பிடித்து விடுவேன். நெஞ்சை பிடிக்காதே. எங்க என் அருகிலே அவங்கதான் ஒரு ஆறுதலுக்காக இருக்கிறாங்க. ஆமா குத்தி கொடுத்தா மது என்பது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு. அப்பேற்பட்ட மந்திரி அவர்கள் ஆனால் நான் வருகின்ற வருது யார் என்று தெரிகிறதா? விளக்கம் விளக்கமாக சொன்னால் தெரியும். உமக்கும் தெரியும், அமைதிக்கு சபைக்கு தெரியும். என்னுடைய நாடி என்னுடைய பெயர் சொன்னா தெரியும். என்னுடைய நாடு சொல்லல எப்படி தெரியும்? மகத நாடு. அதிலே மரகத நாடு. ஆமா. என்னுடைய பெயர் மரகத மண்டல். அதிலே மரகத மண்டல். மகத மன்னர் அல்லது பிரகதத்தன். நாடு பெயர் மரகத நாடு. மரகத மண்டல் அல்லது பிரகதத்தன் உரைப்பார்கள். ஆமா. கிரி என்றால் விருட்சம். கிரி என்றால் மலை. விருட்சம் என்றால் மரங்கள். மரங்களும் மலைகளும் சூழ்ந்திருப்பதினால் கிரி விருட்சம் என்று பெயர். ஆமா. அப்படி இருந்தாலும்
அருகில் சூழ வரன்னா ராஜா விடக்கிற ஏதேனும் குறை இருக்கிறதா முடித்து பார்த்தா புரியுது என்னுடைய பேர் என்ன ஆளக்கூடிய மன்னவர் யார்? அவர் அருகாமையில் இருக்கக்கூடிய புத்திகளை எடுத்து சொல்லக்கூடிய புத்தி மந்திரி. இதான் புத்தி மந்திரியா? புத்தி புத்தி அறிவுரை எடுத்திருக்கக்கூடிய புத்தி மந்திரிங்க. ஆமா காடியில சேங்கறி அதனால ஓடணும் ஓடணும் தெரியாத மாட்டீங்களா ஆண்டா நீதியாடங்கம்மா வா 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 அருப்பிரியா காலை காலை சாதி மத
என்னுடைய நாடு மரத நாடு. என்னுடைய பெயர் மரத மன்னன் அல்லது பிரகதத்தன். ஆனால் மரத நாடு என்றால் மலைகளும் ஆமாம் மரங்களும் சுந்திருப்பதினால் மரத நாடு அல்லது கிரிவிருட்சம் என்று இருப்பார்கள் என்றால் மலை. அப்படி மகத நாட்டை சிறப்புடனே ஆட்சி புரிந்து வருகின்றேன். ஏதேனும் குறை இருக்கிறதா? பார்த்தால் புரியுமே கிடையாது. குறை என்பது கிடையாது. ஆனாலும் முறை என்பதே கிடையாது அரசு. ஒரு குறை கூட கிடையாது. குறை கிடையாது. குறை இல்லை. நல்ல டெய்லி கோயிலுக்கு தான் சாப்பிடுறாரு. முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதே கிடையாது. எந்த குறையும் இல்லை உங்களுக்கு. எந்த குறையும் இல்லை. அவர் எப்பவுமே குறை வராது. குறையே வரல. ஏன்னு கேலாம் அவர் டீச்சர் லவ் பண்றாரு. கேள்விக்கு பதில் அதை மட்டும் பேசணும். நெஞ்சை கடிச்சு குறை என்பது இல்லாமல் உனக்கு ஏதாவது குறையா? உனக்கும் குறையில்லை. குடியும் சொல்ல கரெக்டா இருக்கிறீங்களா? ஆமாம் சரி.
இல்லையே எதற்காக அழுகின்றீர்? மனம் நெருப்பாய் எரிகின்றதப்பா. எதனால் என்ன குறை? எதனால் எதனால் எதற்காக அழுகின்றீர்? எதற்காக திருமணம் நடந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. இதனால் விருந்தும் ஒரு குழந்தை பாக்கியமே இல்லையப்பா. அதுவே குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத காரணத்தினால் காரணத்தினால் முதல் மனைவி அடிலே கற்பனை கற்பனை என்ற பெண்ணை பெண்ணை திருமணம் செய்து பல நாட்கள் ஆகிவிட்டது. ஆமாம், குழந்தை பேர் என்பதே இல்லையே என்று அது அவனுக்கு வந்து கிடையாது. அதன் பிறகு அதன் பிறகு அவருடைய தங்கையை கற்பனை என்று சொல்லக்கூடிய அது இரண்டாவது கல்யாணம். ஆமா, மறுமணம் இரண்டாவது மறுமணம் திருமணம் மனைவி மனைவி துணை அதேதான். இப்படி மறுமணம் திருமணம் முதல்ல அல்லது அற்றபடியா மறுமணம் மறுமணத்தை முடித்தே எதுக்கு என்ன என்னுடைய பாக்கியம் அப்பேற்பட்ட பாக்கியமாக நடந்து விட்டது. மாமியால ஏன் பொண்டாடி தான் ஒரு பொண்ணு தான் கொடுத்தாங்களே, அதுக்கப்புறம் நான் மாமியார் திருமணம் பண்ணலான்னு அதோட செல்ஃப் எடுக்கல. அது விலைக்கிற பஸ் கம்பெனிக்கு போச்சு. யாருக்கு முன்னாடி அது எத்தனை நாளா எம்ம நாளாச்சு. நம்மளுக்கு வேற எங்க பகல நம்ம நைட் ஃபுல்லா ஆட்டுக்குது. ஆமா, பகல கூட எங்க பொண்டாடிக்குது. ஏன் எவ்வளவு நாள் ஆச்சு திருமணம் ஆகி? 6 மாசம் தான் ஆகுது. 6 மாசம் ஆன உடனே தாலி கட்டின ஒரு கொட்டி பார்த்து முடிஞ்ச ஒண்ணும் பார்க்கணும். 12 மாசத்துல பாத்தியாதான் அதேதான் தாலி கட்டி ஒண்ணும் பார்க்கல. என்ன பண்றது? ஏன் தெரியுமா? எத்தனை மணிக்கு தெரியுமா போன வேலைக்கு? 6:30 மணிக்கு பஸ் என் பொண்டாட்டிக்கு. மனைவி ஆமா, என் பொண்டாட்டின்னு சொன்னதா மனைவின்னு சொல்லக்கூடாதா? நம்ம சாப்பிட்டு 6:30 மணிக்கு பேக தூக்கி நான் வெளில போவா. நான் 9 மணிக்கு பேக தூக்கி உள்ள போவேன். வீட்டுக்குள்ள ஆமா, சாயங்காலம் கேலாம் நான் 5 மணிக்கு பேக தூக்கி வெளியே வருவேன். அவன் 7:30 மணிக்கு பேக தூக்கி உள்ள போவான். போயிதே இருந்தாலும் சாப்பாடுல யாரு போறது? என் மாமியார் தான். மாமியார் இடத்துலயே சாப்பிட்டுக்கிறேன். மாமியார் தான் சாப்பிட்டுக்கிறானே. மாமியார் தான் சாப்பிட்டுக்கிறேன். மாமியார் போட்டு மாமியார் வீட்டுல ஆட்டத்து மொத்த மாமியார் தான். அப்படி வாழ்ந்து கொண்டு வருகின்றேனப்பா. இருவரையும் திருமணத்தை செய்து இருவரையிலும் பிள்ளை இல்லாத காரணமாக ஒழுக்கெல்லாம் பண்ணிக்கிறா. உனக்கு எவ்வளவு வேலை இருக்குது அதுக்கு? அப்படிதான் இருந்தாலும் எப்படி
எனக்கு குழந்தை பேர் இல்லாத காரணத்தினால் யாருமே இல்லாத ஆகிவிட்டேனே கண்டிப்பா பிறக்கும் அழுவாங்க நீ எல்லும் ஆனால் அப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு மகன் இல்லையே கவலை கண்டிப்பா பிறக்கும் கண்டிப்பா பிறக்கும் பிறக்கும் என்றால் இதுவரையும் பிறக்கும் என்று எத்தனையோ குலத்தை வெட்டினேன், ஆலயங்களை சிறுபடுத்தினேன், கோயிலை கட்டினேன். ஆமாம், நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறையில்லாமல் ஆமாம் அனைவர்களையும் நன்மார்க்கமாக ஏதேனும் குறை இருக்கிறது. குறை என்பது இல்லை. ஏழைகள் மனநோக யாருக்கு என்ன தீங்கு செய்தே இறைவா,
செய்வீர் ஐயா அம்மா அம்மா செய்த பாகமே ஐயா 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 அவர்கள் இருக்கும் பொழுது நீங்க வந்துட்டுனா போயிட்டுனான்னு சொல்லலாமா? 2 பேர் வரைக்கும் நீ எந்த குறையும் பண்ணாத. ஆமா நல்ல மந்திரிகள் அருமையான மந்திரிமார்கள். அருமையான ஆமா மந்திரிமார்கள். நீதி மந்திரி அவர் புத்தி மந்திரி. வந்து பார்த்து போனா அப்பதான் முன்பொரு காலத்திலே தசரத சக்கரவர்த்தியானவர் இதை போன்று குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் மந்திரிமார் காலத்தை கேட்டு ரொம்ப நாளாகவே அவர் மனதானது புண்பட்டு அழுது கொண்டு மந்திரிமார்களை கேட்டுக்கொண்டு மந்திரிமார் காலத்தை கேட்டு கேட்டவுடனே காலையில் சென்று பல முனிவர்களை கண்டு பல முனிவர்களை எடுத்து முற்றை காமாட்டியாக செய்தார். செய்தவுடனே அவர் செய்த பிறகு அவருக்கு 4 பிள்ளைகள் பிறந்தனர். யார் யார்? யார் யார்? ராமன், ராமன், லட்சுமணன், லட்சுமணன், பரதன், சத்ருகன் என்று சொல்லக்கூடிய 4 குழந்தைகள் பிறந்தனர். 4 பிள்ளைகள் பிறந்தார். அதை போன்று அதை போலவே நீங்களும் யாரும் ராஜவடி அகற்றி ராஜ வடிவை அகற்றி கானகத்திற்கு சென்றால் கானகம் சென்று முனிவரை அடுத்து முனிவரிடத்திலே ஆலோசனை கேட்டால் ஆலோசனை கேட்டால் அதற்குண்டான பதில் கிடைக்கும் அரசு. புத்திரசந்தானம் கிடைக்கும் என்று ஆமா சொல்லுங்க. உண்மைதான். உண்மையாக உண்மையாக நிச்சயமாக சத்தியமா உடனே கபால் சத்தியம் போறானையா. உண்மை சத்தியமா இருந்தாலும் ஏதோ ஆமா மந்திரிமார்கள் சொல்ல ஆலோசனை இல்லைனாலும் ஆமா காவலன் நீ ஒரு மந்திரி தான். என்ன நம்பு என்ன நம்பு நம்பிக்கிட்டே இருக்குமா? நீ நல்லா இருக்க நம்புறேன். ஆனா என்னை கைவிட்டுறாரு. கைவிட விட மாட்டேன். சரி அப்படி இருந்தாலும் வாயை மூடி டீ குடிக்கோ. வாய் மூடி எப்படி சாப்பிடுறது? மூளை ஊத்தி சொல்ல அப்படியே மூக்கில் ஊத்தினா வாய் வருமா? ஆமா வாய் தான் போகணும். வாயில ஊத்தினா மூக்கு வரும். ஆனா மூக்கில் ஊத்தினா வாய் வரும். ஆனா உள்ள போன மேலே வாய்க்கு முதல்ல சூத்திரம் வந்துடும். கரெக்டா வெறும் தொப்பை சொல்லு பேசிட்டு போறோம். நம்மள பாயிண்ட் இப்படி பண்ண போவோம். ஆமா வேக பாயிண்ட் வேக வேகமா குடுற பாயிண்ட் நாடகத்தை எடுத்து முனிவரை கண்டு அவரிடத்திலே ஆலோசனை கேட்டால் எனக்கு புத்திர சந்தானம் கிடைக்கும். சத்தியமா கிடைக்கும். சரி இப்போதே செல்கின்றேன். சென்று காவலாய் மந்திரிமார்களே நீங்கள் அந்தவரை சென்று ஓய்வு எடுக்கிறீங்களா? அப்படியே போய் காப்பி விடுங்க. நாடி